நமஸ்காரம். ஆக்சுவலாக நான் ரொம்ப சின்னவோ பெரியவாள்லாம் பேசினா அவள்லாம் அவள் அனுபவத்தை பேசினா. நான் சுவாமியை பார்த்ததில்லை, ஆனால் சுவாமி என்னை பார்த்துருக்கார். சுவாமியோட அனுகிரகத்தினால தான் நான் பிறந்தேன். என் பொண்ணு பிறந்ததும் சுவாமியோட அனுகிரகத்தினால தான். 1990 31 டிசம்பர் மணிமண்டபத்தில் என் பொண்ணு 5 மாதம் வயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஃபிட்ஸ் வந்துடுத்து. நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. மகாதேவன் டாக்டரும் சொல்லிட்டார், சான்ஸே இல்லை பிழைக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் சுவாமி என்னையும் பிழைக்க வச்சு என் பொண்ணையும் பிழைக்க வச்சுருக்கார். இன்றைக்கி பேரனும் பிறந்திருக்கான். அதாவது சுவாமி எல்லாம் பார்த்து சுவாமி பண்ணார் அப்படிங்கிற, ஆனால் சுவாமி ஃபோட்டோலேயும் பேசுவார், சுவாமி விக்கிரகத்திலையும் பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை. ஹார்யே ப்ராப்ளத்தினால கையாலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. அம்மா சித்தப்பா 2 பேரும் ஆற்றுல உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்தா. என் பொண்ணு 7 வருஷம் கழித்து கன்சீவ் ஆனா. அவளுக்கு கூட என்னால் போய் ஒன்றும் பண்ண முடியலை, உதவியெல்லாம் பண்ண முடியலை. ரொம்ப வருத்தமாக இருந்தது. சீமந்தம் வந்துடுத்து. டெலிவரிக்கு நம்ம ஃபிசிக்கலாக எல்லாம் பண்ணணுமே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லி எத்தத்தின்னா பித்தந்தெளிக்கும்னு சொல்லி அங்கே யாரோ ஒருத்தர் நரசிம்ம உபாசகர் நங்கநல்லூரில் இருக்கார். அவர் வழி சொல்லுவார். அழிச்சின்னு போகிறேன்னு என்னோட ஃப்ரெண்டு அழிச்சின்னு போனான். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு கயிறு கட்டி விட்றேன், சரியாக போய்டும் அப்படின்னார். சரின்னு வந்துவிட்டேன். இன்றைக்கி ராத்திரி வந்த உடனே பொண்ணு ராதிகா ஒரு ஆவேசம் வந்தா மாதிரி கத்தினா, ஏமா உனக்கு அறிவே இல்லையா? இத்தனை சுவாமி எதுக்கு வச்சுன்னு இருக்கா? ஆற்றுல விக்கிரகமாக வச்சுருக்க, இவ்வளோ பூஜை பண்ணுற, அறிவு இல்லாமல் போய் யாரோ நரசிம்ம உபாசகர்னு பேருக்க, என்னம்மா இப்படிலாம் பண்ணுறே நீ அப்படின்னா. இவ்வளோ சுவாமி இருக்குது, ஒரு சாமியாவது பேசுகிறதா? எனக்கு வலிக்கிறதே, எந்த சுவாமியாவது எனக்கு வலியை தீக்குமா? எனக்கு வலி தாங்க முடியல, நான் பண்ணணுமே, பண்ணதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு ஒரே அழுதேன். அழுதுட்டு கோபமாக போய் படுத்துட்டேன். விடிகார்த்தால் 3 மணிக்கு கனவு. எனக்கு 2 ஆற்றுல ஒரு விக்கிரகம் ஏற்கனவே வந்தது. சுவாமி விக்கிரகம் பெருசாக இருக்கும். இன்னொரு விக்கிரகம் யாரோ ஒருத்தர் ஃபாரின் போகிறோன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆற்றுல வச்சுக்க முடியுமான்னு இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக கொடுத்துட்டு போனால், சரி சுவாமி இங்கே இருக்கட்டும்னு அதை வாங்கி வச்சுட்டுருக்கோம் ஆற்றுல. அப்போது விடிகாத்தால் 3 மணிக்கு எனக்கு கனவு. யாரோ ஒருத்தர் குருஜி டிவோட்டியா யாருன்னு தெரியலை, அவள் கேட்குறா, உங்கள் ஆற்றுல 2 விக்கிரகம் இருக்கே, எனக்கு ஒரு விக்கிரகம் கொடுக்குறேளான்னு. அதுக்கு என்ன, தாராளமாக எடுத்துக்கோங்களே, 2 சுவாமி இருக்கார், இவர் இப்போ வந்தார், புதுசாக வந்தவர், இவரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறேன் நான். உடனே அவள் சரி அதை எப்படி பேக் பண்ணி எடுத்துன்னு போனோன்னு அவள் பேசிகிட்டே இருக்கா. அப்போ அந்த புதுசாக அந்த சுவாமி விக்கிரகத்துலேருந்து பேசுகிறேன், அம்மா நான் குழந்தையோட சீமந்தத்துக்காக வந்திருக்கேம்மா, நீ எதுக்கு என்ன கொடுக்குற? அவள்கிட்ட எங்கே கிடைக்கும்னு சொல்லு, அந்த அட்ரஸை கூட அவள் போய் வாங்கிப்பா அப்படிங்கிறார். எனக்கு அப்படி தூக்கி அடிச்சுட்டு எழுந்தேன் கடத்தால். ஐயோ சாமி பேசுகிறார். சாமி பேசுகிறார் கூட இல்லை, சிலையிலேருந்து சாமி பேசுகிறார். சிலை பேசுறதுன்னு ரூம்லேருந்து ஹாலுக்கு ஓடி இப்படி பார்த்து நமஸ்காரம் பண்ணு. சத்தியமாக நம்ம எல்லோரும் ஃபோட்டோ வச்சுட்டுருக்கோம், விக்கிரகம் வச்சுட்டுருக்கோம்னு நினச்சின்னு இருக்கோம். நான் ஒரு இதுலேயும் சுவாமி நமக்கு சூக்ஷ்மமாக இருந்து, என்னை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம், எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி ஒரு எறும்பு ஜென்மா எடுத்தால் கூட சுவாமியோட சுற்றி நமஸ்காரம் பண்ணணும். சீமந்தம் வரலுக்கு அந்த சுவாமியை நான் சீமந்தத்துக்கும் அழிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு உடம்பு பரவாயில்ல, நன்னா ஆயிட்டேன். ஆனால் இவெல்லாம் சுவாமி அனுகிரகத்தை சொன்ன மாதிரி சுவாமி சத்தியமாக இன்னும் படத்துலேயும் ஷிலாரூபத்திலையும் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து. ரொம்ப சந்தோஷம் அந்த வாய்ப்பு கொடுத்தது. ஹலோ, ஜெய் சத்குரு மகராஜ்.